ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நமக்கு நிறைய உறவுகள் ஏதாவது அனுப்பி தந்துகிட்டே இருக்காங்க. நம்மளும் வச்சுக்கிட்டே இருக்கிறோம். புதிய அனுபவமாக இருக்கிறனால ஒரு சில செடிகள் வளர்ந்தால் கூட அது என்ன நமக்கு கண்டுபிடிக்க தெரியல. இங்கே பாருங்களேன், 2 இலைகள் வந்திருக்கான். நானும் என்ன நினச்சிட்டேன், இந்த பேக்கில் நான் ஒன்றும் போட்ட ஞாபகம் எனக்கு இல்லை. கருமஞ்சள் மாதிரி நடுவில் கோடு வந்தால் கருமஞ்சள்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ கருமஞ்சளாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இப்போ ஒரு சகோதரி நமக்கு கொடுத்தாங்க. அந்த கருமஞ்சளை இதுக்குள்ளேயே நட்டு வச்சுட்டேன். சரி, கருமஞ்சள் தான் வந்திருக்கு, இன்னும் கருமஞ்சள் அதிலே வரட்டும், ஒரே பேக்கில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருமஞ்சளை இது உள்ளே நட்டுட்டேங்க. இப்போ தான் பார்க்குறேன், இந்த இலைகள் நல்லா பெருசாக வந்திருக்காங்களே. இந்த மழை பெஞ்சால் டபக்குன்னு வந்துடுறாங்க. வந்த உடனே தான் எனக்கு ஒரு டவுட்டு. எல்லோரும் லைட்டாக ஒரு மஞ்சள் கருப்பு கோடு வரும், அதுதான் கருப்பு மஞ்சள் அப்படி சொல்லுவாங்க. இது பார்த்தா கொஞ்சம் அகலமாக கோடு இருக்குது. இங்கே பாருங்களேன், அகலமாக அப்படி விரிஞ்சு இருக்கா. எனக்கு ஒரு டவுட்டு. சரின்னு சொல்லிட்டு கூகுள்கிட்ட கேட்டால் எனக்கு சரியாக அது பெயரை கூட புரியலை. கூகுள் சொன்னது ஏதோ ஃப்ளவரு அப்படின்னு சொல்லி அது சொல்லுதுங்க. பெயர் எனக்கு சரியாக தெரில, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ளவர் தான் சொல்லுது. அதுக்கப்புறம் சரி, இப்போ தானே 2 நாள் ஆச்சுது, வேகமாக கருமஞ்சள் வச்சதை எடுத்துட்டேங்க, பிடுங்கி எடுத்து வேறு ஒரு பேக்கில் கருமஞ்சளை வச்சுட்டேன். ஏன்னா இது ஃப்ளவர் சீடாக இருந்து அது கருமஞ்சளாக இருந்து 2 டிஸ்டர்ப் ஆகி 2 ஒழுங்காக வளராமல் போயிட்டுனா இது யார் கொடுத்ததுன்னு ஏன்னா டெய்லியுமே எனக்கு ஏதாவது வரனால அது தப்பாக நினச்சிக்காதீங்க. யார் எது கொடுத்தாங்கங்கிறது மட்டும் எனக்கு கொடுத்தவங்க யாரையும் மறக்கலை, அந்த நன்றியெல்லாம் நான் மறக்கவே இல்லை. ஆனால் யார் எது கொடுத்தாங்கங்கிறது ஒரு சில நேரங்களில் எனக்கு மறந்துடுது. அது மாதிரி இது ஏதோ ஒரு சகோதரியோ சகோதரரோ கொடுத்தது. என்ன பூன்னு தெரில, பூன்னு மட்டும் எனக்கு அது சொன்னதுனால நான் கருமஞ்சள் நினச்சிட்டு இருந்தேன். கருமஞ்சள் இல்லைங்கிறது தெரிஞ்சோன்னே தூக்கி வேறு பக்கம் வச்சுட்டேங்க. நான் வச்சது சரிதானா, இது கருமஞ்சளா இல்லை வெறும் பூச்செடியா என்னங்கிறத எனக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள், சரிங்களா? பூச்செடின்னொன்னா அது என்னமோ ஒரு எல்லோவும் ரெட்டு கலந்த மாதிரி கல்வாழை பூ மாதிரி பார்க்க அழகாக இருந்ததுங்க. என்னன்னு தெரியல. ஆனால் கல்வாழை எனக்கு நிறைய பேர் அனுப்பி தந்திருக்காங்க, இன்னும் போடலை, தொட்டியே இல்லைங்க. அதாவதுங்க நிறைய தொட்டியில் காய்கறியாக போட்டுட்டு இருந்தது போய் இப்போ கொடுத்த பூச்செடியெல்லாம் உடனே நட வேண்டிய சூழ்நிலை வந்ததெல்லாம் நட்டுட்டேன். மற்றபடி விதையாக கொடுத்ததெல்லாம் இன்னும் நடலை. அது நட்டதுலேயே எனக்கு இப்போ தக்காளியெல்லாம் போடுறதுக்கே இடம் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. மண் கலவையும் போட முடியல. இப்போ என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியலை. வீட்டில் அதாவது காயாக 2 வருஷம் ஆச்சு நாங்கள் காய் வெளியில் வாங்கி. வெங்காயம் மட்டும்தான், வெங்காயம் உருளைக்கிழங்கு தான் வாங்குவோம். ஸோ அப்படி வாங்காததுனால அவங்க ரொம்ப ஹாப்பியாக மார்க்கெட் போகிற வேலையே இல்லாமல் இருந்தது. இப்போ மீண்டும் வேறு பூச்செடியாக வளர்த்துட்டு நான் காய் வாங்கணும்னு சொன்னேன்னா என்னை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. சரி பார்க்கலாம், அடுத்து ஏதாவது கொஞ்சம் தேவைக்காவது காய்கறியை போட பார்க்கணும். இது என்னன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடு.